அதற்கு பின்னால் இன்னும் 40 நாட்கள் கடக்கிற நேரத்தில் அது இரத்த கட்டியாக மாற்றமடைகிறது. இன்னும் 40 நாள் கழிகின்ற நேரத்தில் அது சதை பிண்டமாக ஆக்கப்படுகிறது. சுமையுருசலு இலையில் மலக், ஒரு மலக்கை அல்லாஹ் அந்த கருவறையை நோக்கி அனுப்புகிறாள். அது முஸ்லிமுக்கு காபிருக்கின்ற வேறுபாடு கிடையாது. இப்படியே அந்த கருவறையை நோக்கி சென்று அந்த மலக்கு உன்னுடைய ரிஸ்க் இவ்வளவுதான் என்று அல்லாஹ்வினுடைய கட்டளையின் பிரகாரம் எழுதுவார். அந்த மலக்குக்கு இது ஆனா பெண்ணா என்று கூட தெரியாது. அல்லாஹ்விடத்திலே அவர் கேட்பார். அந்த மலக்குக்கு அல்லாஹ்விடும் கட்டளையின் அடிப்படையிலே அந்த மலக்கு இவனுடைய ஆயுட்காலம் எவ்வளவு என்று துல்லியமாக எழுதுவார். இவன் அனுபவிக்கக்கூடியவைகள் என்ன, இவனுடைய நல்லவனாக வாழுவானா இவன் கெட்டவனாக வாழுவானா என்பது முடிவாக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த முடிவுரையோடு தான் ஒவ்வொரு மனிதனும் தாயுடைய கருவறையிலிருந்து வெளியே வருகிறான்.